தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்ற எனக்குள்ளே கனலாக்கினாய். லாலா லலா லலா லாலா லாலா லலா லலா லாலா லாலா லலா லலா லாலா லாலா லலா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின்
சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னேச கரம் தாங்குமே. எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம். இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 20 இறைச்சொற்றொடர்கள் 17 முதல் 28 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களானால் என் வலப்புறத்தில் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் விரைவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலம் இது அன்புக்குரியவர்களே, நமக்கு சிலுவை மீது பார்வையா அல்லது சிம்மாசனத்தின் மீது பார்வையா? கவிஞர் வைரமுத்து கூறிய வார்த்தை, சமுதாய சேவையை அல்லது சமூக சேவையை சட்டையாக மாற்றாதீர்கள், மாறாக அதை உங்கள் உடம்பின் சதையாக மாற்றுங்கள். ஏனென்றால் சட்டையை அடிக்கடி கழற்றி போட்டு விடுவோம், ஆனால் சதையை அப்படி செய்ய முடியாது, இயலாது. செய்யும் சேவையை கூட ஏதோ கடமைக்காகவோ அல்லது எப்போதோ செய்யாமல் அதனை தமது இயல்பாக மாற்றிக்கொண்டால் இந்த வையகம் சிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி.
இறைமகன் இயேசு இதனைத்தான் இன்றைய இறைவார்த்தையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீடன் என்பவன் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவனாக அல்லாமல் சிலுவையை சுமக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இயேசுவின் சீடத்துவம் என்பது சட்டையை கொடுப்பவனாக இருக்கக்கூடாது, மாறாக சதையை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். எதற்காக என்றால், சீடர்கள் மத்தியில் யார் பெரியவன் யார் தலைவன் என்ற போட்டி நிலவியது. அன்னைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு தான் நிறைய இருக்குது. அது மட்டுமல்லாமல் இயேசுவின் இறப்பிற்கு பின் யார் வழிநடத்துவது என்ற குழப்பம் நிலவியது. இதுவும் அன்னைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கும் ஒரு ஆளுக்கு பின்னாலே யாரு, அதுக்கு ஜாதியை வைக்கிறாங்க, பணத்தை வைக்கிறாங்க, படிப்பை வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இயேசு தொண்டு ஏற்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது, மாறாக தொண்டு ஆற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். எனவே சீடர்களாக யாராக இருந்தாலும் சரிதான், ஜாதியை வச்சுக்கிட்டு விளையாடுறது, பணத்தை வச்சு விளையாடுறது, அந்தஸ்தை வச்சு விளையாடுறதை விட்டுக்கிட்டு இயேசுனுடைய தொண்டை பணியை நாம் ஆற்றுகின்ற அந்த சமயத்தில் வருகின்ற சிலுவைகளை நாம் சிம்மாசனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கு சீடர்களாக இருக்க முடியும். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எப்பொழுது ஒருவன் இயேசுனுடைய பணியை செய்கிறானோ அவன் திருமுழுக்கு பெறாமல் இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனுடைய சீடன் என்பதுதான் என்னுடைய பார்வை. அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய இத்தகைய பணி செய்யக்கூடாது. இத்தகைய பணி செய்யக்கூடிய மனப்பாங்கு, அதாவது நோயாளிகளை சந்திக்கிறது, ஏழைகளுக்கு ஆதரவு கொடுத்தல், அல்லது பணியேற்கக்கூடிய மனப்பாங்கு, ஒடுக்கப்பட்டவர்களை தவறாக பயன்படுத்துதல், கைவிடப்பட்டவரிடமிருந்து சுரண்டுதல், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். செபதேயின் மனைவி தன் மக்களுக்காக இயேசுவிட பதவிகள் வேண்டிய போது அவர் கேட்ட கேள்வி, நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? அப்படின்னா என்னுடைய பாதை சிலுவை பாதை தான், சிம்மாசன பாதை அல்ல, ஆபத்தான பாதை, ஆனால் ஆசீர்வாதங்கள் பெறுகின்ற பாதை தான். கிண்ணத்தை பகிர்வது என்பது துன்பங்களை பகிர்வதற்கு சமம். இயேசு தம் சீடர்களிடம் நமது பாடுகளை பகிர்வதற்கு அவர்கள் ஆயத்தமா என்று வினவுகிறார். நாங்கள் சொல்வது என்னவென்று உணராமலே அவர்களும் ஆம் என்கிறார்கள். இயேசுவோ அவர்களின் எதிர்கால படிவாழ்வை மனதிலே கொண்டு, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் நம்முடைய பாதையை நினைத்து பார்ப்போம். சிம்மாசனத்தை நோக்கிதான் பயணிக்கிறோமா அல்லது இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பயணிக்கிறோமா? உண்மையான மனுஷங்களாக, பணிவிடை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் என்று சொன்னால் துன்பம், துயரம், சிலுவை தவிர்க்கப்பட முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கடவுளிடம் கேட்போம். ஆமென். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமது சீடர்கள் உமது இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர வேண்டும் என எதிர்பார்த்தீரோ, நாங்களும் எங்களது உறவுகளில், பயணங்களில், பணிகளில் இன்பங்களை மட்டுமல்ல துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமென். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள்,
எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில். உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு
இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில், அன்றாட வருகை நேரமதில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.